தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ 2019 முடிஞ்சு 2020 நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ 2019 நம்மளோட வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் சில தருணங்கள், மறக்க முடியாத தருணங்கள் இருக்கலாம். அது சோகமாகவும் இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ அந்த தருணங்களில் மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும் நம்ம எடுத்து 2020 நோக்கி போகலாம். மேலும் நம்ம தமிழ் டெக் மாஸ்டருங்கிற ஒரு சின்ன குடும்பம் பார்த்தீங்கன்னா 1835 உறுப்பினர்களோட இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இதே 2020 முடிவு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பமாக மாறணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுக்காண்டி கண்டிப்பாக என்னோட முயற்சியில் கொடுப்பேன். இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இது இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். முடிஞ்சாலும் உங்களோட உதவியை கொடுங்க. ஸோ 4 டிஜிட்டாக இருக்கிற நம்ம சொந்தங்கள் ஒரு 6 டிஜிட்டாக மாறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் 2020 கடைசியில் பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்பை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். அது வேறு ஒன்றும் இல்லை, விப்ரோ கம்பெனியோட ஒரு ஸ்மார்ட் பல்பு தான். ஸோ இதான் அதோட பாக்ஸு. 9 வாட்ஸ் கொண்ட ஒரு ஸ்மார்ட் பல்பு தான். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்று கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நான் சொன்ன அந்த ஸ்மார்ட் பல்பு, இதோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா விப்ரோ. மேலும் இது 9 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் இதில் கொடுக்க முடியும். மேலும் இந்த ஸ்மார்ட் பல்பு 16 மில்லியன் கலர் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக பொதுவாக ஸ்மார்ட் பல்புன்னு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக அதுக்கு 2 விஷயம் தேவை. இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இருக்கணும். அதை தவிர்த்து இந்த பல்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பும் தேவை. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இதுக்கும் வைஃபை கனெக்ஷன் தேவை. இதுக்கடுத்து இந்த பல்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விப்ரோ ஸ்மார்ட் ஹோம்னு ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பல்பு இப்போ தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா இதை எப்படி நம்ம அந்த ஃபோனோட பேர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நார்மலாக பல்பை நீங்கள் ஹோல்டரில் மாட்டிட்டு இதை ஆன் ஆஃப் பண்ணி ஒரு 3 டைம் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சர்டன் டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பல்பு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் அந்த வைஃபை ஹோம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இதை சர்ச் பண்ணிங்கன்னா இதோட நேம் அதில் விசிபிள் ஆகும். ஸோ இதை பேர் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேர் ஆகிடும். என்னோட ஃபோனில் நான் அந்த பல்பை பேர் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ண முடியும்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒன் டேப்பில் லைட் ஆன் பண்ண முடியும். அதே டயத்தில் உங்களால் லைட் ஆஃப் பண்ணவும் முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இதோட கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் இதிலே உங்களால் ஃபோன்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். அதாவது இதில் 16 மில்லியன் கலர் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் கலர் சேஞ்ச் பண்ண முடியும், எந்த கலர் வேணுனாலும். ஸோ இதிலே தான் ஜஸ்ட் ஒரு ஸ்வைப், இந்த சர்க்கிள் கலர் சர்க்கிள் இதிலே இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறும். அதோட பிரைட்னஸும் உங்களால் மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் 16 மில்லியன் கலர் ஷேட் எல்லாமே இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்டாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் உங்களால் பார்க்க முடியும். மேலும் இந்த பல்பில் வேறு என்ன இந்த ஆப் மூலமாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நிறையா சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீன்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மோட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்த்தீங்கன்னா நைட் மோடில் எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ரீட்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகுது. அதுக்கடுத்து ஒர்க்கிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் டிஃபால்ட்டாக அவங்களே செட் பண்ணிடுறாங்க. இதில் கலர்ஃபுல்னு ஒன்று இருக்குது. ஸோ கலர்ஃபுல்னு வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிட்டே இருக்குது. ஸோ இந்த கலர் மாறுறதையும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையான கலர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அது எவ்வளோ ஸ்பீடாக எரியுங்கிறது இதிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். மேலும் இந்த பல்பை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் ஸ்மார்ட் பல்ப்னே சொல்ல முடியும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆலோனிக்ஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் பல்பு பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பல்பு தான். அதில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கலர் ஷேட்ஸையும் உங்களால் அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இந்த பல்புக்கு அதுக்கு மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 1 மில்லியன் கலர் ஷேட்ஸ் இருக்குது, இதில் 16 மில்லியன் கலர் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10 கலர் தான். ஸோ அதோட காம்பினேஷன் தான் 1 மில்லியன் 16 மில்லியன் வரைக்கும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக இல்லாட்டி இதில் மேஜர் டிஃப்ரெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பல்புக்கு இந்த பல்புக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வைஃபை இருந்தால் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கும் இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்பு பார்த்தீங்கன்னா வைஃபைல தான் யூஸ் பண்ண முடியும், தான் காமன். அதே இடத்துல நீங்கள் ஃபோனில் இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, கலர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோனும் சேம் வைஃபைல கான்ஃபிகரேஷன் ஆகிருந்தால் மட்டும் தான், வைஃபைல கனெக்டில் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பல்பை ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், கலர் சேஞ்ச் பண்ண முடியும். நான் சொல்கிறது எல்லாமே ஆலோனிக்ஸ் பல்பை பற்றி. ஸோ அந்த ஆலோனிக்ஸை பற்றி யாரும் இன்னும் பார்க்காதவங்க அதோட லிங்க் கீழே இருக்குது, போய் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பல்பு எப்படி வேறுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஸோ இந்த பல்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதே வைஃபைல கனெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆப்புக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடச்சிட்டா போதும். நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த பல்ப் உங்களால் ஆஃப் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும். அந்த ஆப்பில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த பல்பை ஒரு பியூர் ஸ்மார்ட் பல்ப்னு நான் சொல்கிறேன். மேலும் கலர் ஷேட்ஸை பற்றி பார்க்கும்போது ஒயிட் பிரைட்னஸ் வந்து ஃபுல் 100% கிடைக்குதுன்னா மற்ற கலர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் 60% வரைக்கும் தான் கிடைக்குன்னு சொல்ல முடியும். இது ஒரு பெரிய மைனஸ் இல்லை, இதில் இருக்கிற நிலைமையை சொல்கிறேன் உங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி விப்ரோ கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த பல்புக்கு 2 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய ஸ்மார்ட் பல்புக்கு மேக்ஸிமம் 1 வருஷம், நான் சொன்ன ஆலோனிக்ஸ் கூட 1 இயர் வரைக்கும் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. மேலே இந்த எம்ஐ பல்புகள் 6 மாதம் தான் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் பல்புக்கு. ஆனால் இது ஒரு 2 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பல்ப் மேலே அந்த கம்பெனிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்களும் வாங்கின ஐடியா தான் நம்பி தாராளமாக வாங்கலாம். மேலும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் இது விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வாங்கின ஐடியா இருந்துச்சுன்னா லிங்க் கீழே இருக்குது, போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேங்க. மற்றபடி இந்த பல்பை பற்றி சொல்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் நம்ம சொந்தங்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து சொல்லிக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.